everyone, welcome to Kira's Art Gallery. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு ஸ்டாக்கிங் நெட்ல குடை பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்களா? இதுக்கு நான் ஃப்ளவர் மேக்கிங் ஒயர் தான் எடுத்திருக்கேங்க. 5 to 6 inches ஹைட்ல 10 pieces U ஷேப்ல கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் 2 pieces எடுத்து இது போல ட்விஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது போல எல்லா பீசஸையும் ட்விஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சிரணும். லாஸ்ட்ல 2 எட்ஜஸையும் சேர்த்து வச்சு ட்விஸ்ட் பண்ணிரணும். குடையுடைய ஸ்டெம்க்கு பேம்போ ஸ்டிக் எடுத்திருக்கேங்க. ஃப்ளவர் மேக்கிங்கான ஸ்டாக்கிங் நெட் எடுத்திருக்கேங்க. இப்போ இதில் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட் வச்சு நல்லா கட்டி விட்டுறலாம். ஒயர்க்குள்ள இன்சர்ட் பண்ணும்போது ஸ்டாக்கிங் டிஸ்டர்ப் ஆகாம இருக்க சும்மா ஒரு ரஃபா நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இதை ஒயர்க்குள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். ஒரு ஸ்மால் பீஸ் ஒயர் எடுத்துட்டு இந்த ஸ்டாக்கிங்ஸையும் ஒயரையும் நல்லா சேர்த்து வச்சு இறுக்கமா கட்டி விட்டுறலாம். எக்ஸஸா இருக்க ஒயரெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். ஸ்டாக்கிங் நெட்டை நாட் ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்து வயருக்குள்ளே இன்சர்ட் பண்ணி கீழே கொண்டு நல்லா இறுக்கமாக கட்டி விட்டுடலாம். எக்ஸஸா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடலாம். ஃப்ளவர் மேக்கிங் ஒயர் ரொம்ப தின்னா இருக்கிறதுனால அதை நம்ம ஜென்டிலா ப்ரெஸ் பண்ணி நமக்கு வேணுன்ற ஷேப்பை கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நெட்ல ஏதாவது லூஸ் இருந்ததுன்னா நம்ம திரும்பவும் த்ரெட் எடுத்து நல்லா சுத்தி விட்டு டைட்டா கட்டி விட்டுறலாம். குடை ஷேப் நமக்கு கிடைச்சாச்சு. இதுக்கு மேல குடையை டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். குடையுடைய ஸ்டெம்ல ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த லேஸை வச்சு நான் கவர் பண்ணிடுறேன். எட்ஜஸ்ல லேஸை ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டும் போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பிடிச்சிட்டுருங்க. இல்லைன்னா ப்ராப்பராக ஸ்டிக் ஆகாது. குடைக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த பேட்ச் ஒர்க் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குங்க.
இந்த பேட்ச் ஒர்க்கில் சென்டரில் வந்து கோல்டு ஸ்டோன் இருந்தது. கோல்டு கலர் ஸ்டோன் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இந்த க்ரீன் கலரை வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேங்க. கொடையுடைய ஹேண்டில் க்ரீன் கலரில் இருக்கிறதுனால இந்த பேட்ச் ஒர்க் வந்து க்ரீனில் இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு இது ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. குடையுடைய சென்டரில் டெக்கரேட் பண்ண ஒரு ஓல்டு பெண்டன்ட் வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ பேட்ச் ஒர்க் எல்லாம் ஒட்டி விட்டுடலாம். ஸ்டாக்கிங் நெட்டுங்கிறதுனால க்ளூ வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்க. பேக் சைடு வந்து பார்க்க நல்லா இருக்கும். இந்த ஒயரெல்லாம் மறைக்கிற மாதிரி ஸ்டோன் செயினை வந்து நம்ம கட் பண்ணி ஒட்டி விட்டுடலாம். குடைக்கான ஹேங்கிங் ஸ்டார்ஸில் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த பீட் பார்த்தீங்கன்னா டாசலுடைய ஹெட்டை வந்து கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த டாசல் பார்த்தீங்கன்னா மெஷின் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் தான் வந்து பண்ணியிருக்கேங்க. நீடில் வந்து நல்லா திக்காக வந்து த்ரெட் எடுத்துக்கலாம். ஸோ அதனுடைய எட்ஜை வந்து இது போல் நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னில் ஹேங்கிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஹேங்கிங்கை குடையோட அட்டாச் பண்ணிடலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு ஒரு ட்ரெண்டியான குடை வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எண்ணங்கள் வண்ணமயமாகட்டும். திஸ் இஸ் சிவசங்கரி சுப்பிரமணியன். ஹாவ் அ கிரேட் டே.